ஆசீர்வாதங்கள், வாக்குத்தத்தங்கள், ஆண்டவர் கொடுக்கின்ற ரட்சிப்பு, அதுதான் விலையேற பெற்ற முத்தாய் இருக்கின்றது. அந்த முத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்காக, கண்டு அதை போய் பெற்றுக்கொள்வதற்காக அந்த வியாபாரி எப்படி எல்லாவற்றையும் விற்று விடுகின்றாரோ, நாம செய்ய வேண்டியது எல்லாவற்றையும் விட்டுவிட வேண்டும். எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, ஒரு வியாபாரியை எடுத்துக்காட்டாக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அந்த வியாபாரி முத்துக்களை விற்கின்ற வியாபாரி. அவர் முத்துக்களை தேடி சுற்றி வருகின்றார். அங்கே ஒரு விலையேற பெற்ற ஒரு முத்தை கண்டு கொள்ளுகிறார். அந்த கண்டுபிடிச்சதுமே அதை எப்படியாவது வாங்கி அதுல இன்வெஸ்ட் பண்ணி, நான் எப்படியாவது வாங்கி அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணேன்னா நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பேன்னு சொல்லி அவர் என்ன செய்யறாருன்னா, அந்த முத்தை வாங்குவதற்காக அவர் முயன்று சென்று கொண்டிருக்கின்றார். மத்தேயு 13வது அதிகாரம் 45-46 வசனத்தை வாசிக்கின்றேன். மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். 3 காரியங்களை செய்கிறான். முதல்ல அதை பார்க்கிறான், கண்டு, அதுக்கப்புறமா அதற்காக போய் அதை பெற்றுக்கொள்வதற்காக எல்லாவற்றையும் விற்றுக் கொள்ளுகிறான். பிரியமானவர்களே, பரலோக ராஜ்யமும் அப்படிதான் ஒரு முத்தை போல விலையேற பெற்றதாய் இருக்கிறது என்று பார்க்கின்றோம். அந்த விலையேற பெற்றதை நாம் முதலாவது பார்க்க வேண்டும், அதை தெரிந்து கொள்ள வேண்டும், அதை அறிந்து கொள்ள வேண்டும். அது தெரிஞ்ச பிறகு அதை நான் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அது எங்க இருக்கு பிரதர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்குள்ளதானே இருக்கு. பரலோக ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்கு. இந்த வேதத்திலே முத்துக்கள் பதிந்து இருக்கின்றது. இந்த முத்துக்களான இந்த ஆசீர்வாதங்கள், வாக்குத்தத்தங்கள், ஆண்டவர் கொடுக்கின்ற ரட்சிப்பு, அதுதான் விலையேற பெற்ற முத்தாய் இருக்கின்றது. அந்த முத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்காக, கண்டு அதை போய் பெற்றுக்கொள்வதற்காக அந்த வியாபாரி எப்படி எல்லாவற்றையும் விற்று விடுகின்றாரோ, நாம செய்ய வேண்டியது எல்லாவற்றையும் விட்டுவிட வேண்டும். அவன் விற்று விடுகின்றான், நாம் விட்டுவிட வேண்டும். அப்போ அதை விட்டு அந்த முத்தை பெற்றுக்கொண்ட பிறகு அவன் சந்தோஷமாய் அதை பெற்றுக்கொள்ளுகிறான் என்று பார்க்கின்றோம். முதலாவது காரியம், இட்ஸ் a valuable thing. இதற்கு ஈடானது ஒன்றும் இல்லை. அந்த விலையேற பெற்ற முத்தை நமக்கு ஆண்டவர் கொடுக்கின்றார். இரண்டாவது, அதை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் கொடுக்கின்றார். அது வைத்திருக்கிறது மாத்திரமல்ல, கொடுக்கின்றார் ஆண்டவர். அதை பெற்றுக்கொள்வதற்கு அவர் கேட்கின்றது ஒன்னே ஒண்ணுதான், நம்முடைய இருதயம். நமக்குள்ள இருக்கிற இந்த பரலோக ராஜ்யம், இந்த இருதயத்துக்குள்ள அந்த முத்து வர வேண்டும் என்றால் இங்க இருக்கிற மற்ற காரியங்களை விட்டுவிட வேண்டும். அப்படி விட்டுவிடும் பொழுது ஆண்டவருடைய ராஜ்யம் நமக்குள்ளே வரும். மகிழ்ச்சியும் சமாதானமும் நமக்கு ஆண்டவர் கொடுப்பார். இந்த ஒரு நிச்சயத்தோடு தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நீங்க அந்த முத்தை எங்களுடைய ஆண்டவரே இருதயத்துல வைத்து எங்களை அலங்கரிக்கும்படியாக கர்த்தாவே எங்களை அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் எதை விட்டுவிட வேண்டுமோ அதை விட்டுவிட்டு உங்களுடைய முத்தை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.